வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா பரோட்டா. அது கூடவே மட்டன் சால்னா எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பரோட்டா செய்யறதுக்கு இந்த கப்ல 2.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லா பக்கமும் மாவுல உப்பு கலக்கிற மாதிரி கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு இந்த பரோட்டால முட்டை, பால், சீனி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா எப்படி பரோட்டா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் தளர்வா இருக்கணும். இந்த மாதிரி பவுல்ல போட்டு பிசைறதை விட ஒரு சுத்தமான இடத்துல வச்சு நம்ம இந்த பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சோன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ கீழே நல்லா சுத்தம் பண்ணிட்டு இப்போ மாவை எடுத்து வச்சு அந்த டேபிள்லயே நம்ம மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு பிசையும் பொழுது இந்த மாதிரி இழுத்து இழுத்து போட்டு பிசையணும். அப்படின்னாதான் நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல மாவை மடக்கி மடக்கி நீங்க பிசைஞ்சுக்கோங்க. 10 to 15 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி மாவை பிசைஞ்சாதான் நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டா கிடைக்கும். இப்போ ஓரளவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 to 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம பரோட்டாவை செய்யும் பொழுது நம்ம அந்த தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு சுற்றி நல்லா மூடி வச்சுட்டு அழுத்தி பிசைய ஆரம்பிங்க. நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பனா தான் மாவு வந்து சாஃப்ட் ஆகும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமா எண்ணெய் தடவி இதை நம்ம ஊற வைக்க போறோம். குறைஞ்சது 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரமாவது இந்த மாவு ஊறணும். கடைகள்ல எல்லாம் மதியம் பிசைஞ்சு வச்சுட்டு ஈவினிங் தான் வந்து நம்மளுக்கு பரோட்டா செஞ்சு தருவாங்க. இப்போ இது நம்ம வீட்டில் செய்யறதுனால குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறட்டும். இதுக்கு இடையில நாம மட்டன் சால்னா செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானோன பட்டை, சோம்பு, 2 கிராம்பு, நட்சத்திர பட்டை, அப்புறம் 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். ஏன்ட்ட இன்னைக்கு பிரியாணி இலை இல்லாதனால நான் பிரியாணி இலை சேர்த்துக்கல. இப்போ நம்ம சால்னாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 கப் அளவு தேங்காய், 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா வந்து சோம்பு, 4 to 5 முந்திரி பருப்பு உடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா தெரியுது, 1 ஸ்பூன் அளவு கசகசா. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக சேர்த்த பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்தை பொறுத்து 2 to 3 அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நாம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பழமா பார்த்து 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வேமா வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நாம இதுக்கு அடுத்து நம்ம மட்டன் சேர்க்க போறோம். மட்டனுக்கு உப்பு போடுவோம். அதனால அந்த உப்பு இதுலயே கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி அதோட தோல் பகுதியை தனியா வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தோல் தனியா அதோடைய சத பகுதி தனியாவும் பிரிஞ்சு வந்துருச்சு. நாம இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் உங்களுக்கு வேகமா வெந்துரும் அப்படின்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். சில நேரங்கள்ல மட்டன் வந்து வேகமா வேகாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி உள்ளவங்க குக்கர்ல ஒரு 2 to 3 விசில் வச்சு அதுக்கப்புறம் நீங்க மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு நான் இன்னைக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன்.
இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம், அதனால இப்ப சேர்க்க தேவையில்லை. உப்பும் முன்னாடியே சேர்த்தாச்சு. இப்ப நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அதை அப்படியே வேக விடுங்க. மட்டன் நம்மளுக்கு 3/4 பாகம் வேகணும், அந்த அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் மேல நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு, மட்டனும் வெந்திருக்கும். நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் வேகலைன்னா நீங்க திருப்பி கூட கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். ஆனா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கறி வேகாது, ஆனா வேமாவே வத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல அரைச்சு வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். சால்னா உங்களுக்கு கெட்டியா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அரைச்ச விழுதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதோட நிப்பாட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியா வைக்க போறேன், அதனாலதான் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல மாற்றணும். இப்போ இதுல கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க இதை சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை மீடியம்ல இருந்து லோக்கு நடுவில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் மேலே நல்லா தெளிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்களா, கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் கறி வேகாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை வேக வைங்க. இப்போ நம்ம பரோட்டாவை பார்த்துடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உங்கள் தேவைக்கு ஏற்ப அதை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 கைகளுக்கு இடையில வச்சு மாவை கீழ் நோக்கி அழுத்தி விட்டிங்கன்னா இப்படி பலூன் மாதிரி வரும். அதை நம்ம அப்படியே உருட்டி தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் மாவை உருண்டை பிடிச்சு வச்சுருங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். நம்மளுடைய மாவு 1/2 மணி நேரம் நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ இதை உருண்டைகளை தனித்தனியாக எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு மாவை கீழே வச்சு நல்லா எல்லா பக்கமும் சுற்றி விடுங்க. நீங்கள் இதை சப்பாத்தி கட்டை வச்சு நீங்கள் மெல்லிசா உங்களால் எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சிட்டு மொத்தமாக எடுத்து சுருட்டியும் வைக்கலாம். அல்லது கடைகளில் போடுற மாதிரி நம்ம பரோட்டாவை வீசவும் செய்யலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உங்கள் கைகளால் மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க. கிழிஞ்சாலும் பரவாயில்லை, ஏன்னா நம்ம இதை மொத்தமாக தான் வந்து பிடிக்க போகிறோம். மொதல் பரோட்டா சரியாக வரலை வீசுறதுக்கு, அடுத்தடுத்து சரியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துட்டு இப்படி சுருட்டி வச்சிடலாம். நீங்கள் அந்த சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சிங்கன்னாலும் இந்த மாதிரி நல்ல மெல்லிசா தேய்ச்சிட்டு மொத்தமாக எடுத்து சுருட்டி வச்சிருங்க. இப்போ அடுத்த பரோட்டாவை நம்ம வீசிடலாம். இந்த மாதிரி இழுத்து வீசிடுங்க. ஒரு கை அடியில் இருக்கணும், ஒரு கை மேலே இருக்கணும். அப்பனா தான் நம்மளுக்கு வீசுறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசா வீசுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லேயர் வரும். இது இப்படி உருட்டி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம நம்மளுடைய பரோட்டா உருண்டைகளை எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா தெரியும். நம்ம கையில எடுத்துட்டு 2 பக்கமும் இப்படி மாத்திட்டு போட்டோம்னா நம்மளுடைய பரோட்டா சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு தோசைக்கல்ல நல்லா காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல் நல்லா சூடானோன்னா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற அந்த பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா கலர் மாறும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம இந்த பரோட்டாவை திருப்பி போடலாம்.
உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க பரோட்டாவை தேய்ச்சிக்கோங்க. மெல்லிசாவோ அல்லது கொஞ்சம் கட்டையாவோ நீங்க தேய்ச்சிக்கலாம். மெல்லிசா போட்டோம்னா வேகமாவே வேக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் முழுதும் வெந்தோன்னே நம்ம இந்த பரோட்டாவை திருப்பி போடக்கூடாது. அடிக்கடி இப்படி 2-3 தடவை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா வெந்து நம்மளுக்கு பரோட்டா கிடைக்கும். அவ்வளவுதான், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி கட்டை இல்லாம எப்படி பரோட்டாவை விரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி சுத்தி விரிச்சிங்கன்னா அழகா விரிய ஆரம்பிச்சிரும். இது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கு. முன்னாடி போட்டது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டு முதல் பரோட்டாவை எப்படி நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோமோ அதே போல இதையும் வேக வச்சுக்கலாம். இந்த பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லா பரோட்டாவையும் போட்டதுக்கு அப்புறமா ஒன்னா சேர்த்து வச்சு 2 பக்கமும் கைகளால அடிச்சு விடுங்க. இந்த மாதிரி சுத்தி நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இந்த பரோட்டால லேயர்லாம் தனித்தனியா வர ஆரம்பிச்சிடும். இப்ப நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன். நல்ல லேயரா வந்திருக்கு இல்லையா? அவ்வளவுதான், நம்மளுடைய பரோட்டா வீட்லயே சூப்பரா செஞ்சாச்சு. இப்ப இதுல பிச்சு போட்டு சால்னாவையும் ஊத்திடலாம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல எதுவும் குறைகள் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். எனக்கு மாத்திக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.